மாயிகாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாயிகா உதவித் தலைவர்களும் மத்திய செயலவை உறுப்பினர்களும் இன்று விவாதித்ததாக மாயிகாவின் உதவித் தலைவரான டாக்டர் அசோஜன் தெரிவித்தார். மாயிகாவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் ஆகியோரின் ஆலோசனைக்கு ஏற்ப இன்றைய சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றதாக மாயிகா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இவர்களுடன் இதர உதவித் தலைவர்களான டாக்டர் முருகையா, டாக்டர் நெல்சன் ஆகியோரும் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தொகுதிகளுடன் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அனைத்து தொகுதி தலைவர்களுடன் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தேர்தல் குழு தலைவர் பற்றிய பலவிதமான விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டதை நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். அதனால் குறிப்பாக நாங்கள் இங்கே மத்திய செலவில் எல்லாருமே இங்கே ஓரளவு எல்லாமே இருக்கோம். ஸோ கடந்த காலங்களைப் போல தேர்தல் குழு தலைவருடைய நியமனம் எல்லாமே மத்திய செலவில் முடிவு செய்யப்பட்டு ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் தேர்தல் குழு தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். எப்போதுமே கட்சியில் உள்ள அமலாக்கம் என்னன்னா, தேசிய தலைவருடைய தேர்தலுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்தல் குழு தேர்ந்தெடுக்கப்படும். தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேசிய தலைவர் தான் மற்ற தேர்தலுக்கு தேர்தல் குழு தலைவராக இருப்பது என்பது இது அமலாக்கத்தில் உள்ளது. எதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த விதத்தில் தேர்தல் குழு தலைவராக செயல்பட்ட தேசிய தலைவர் அவர்கள் இந்த முறை தேர்தலுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு பொதுவான வகையில் தேர்தலை நடத்தினார்னா சொல்ல வேண்டும். காரணம், தேர்தல் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப முறையாகவும் 39 தேர்தல் மையங்களில் முன்னாள் தலைவர்களை தேர்தல் அதிகாரியாக கொண்டு நடத்தப்பட்டது. இதனிடையே அண்மையில் நடைபெற்று முடிந்த மாயிகா தேர்தலில் உதவித் தலைவர்களையும் மத்திய செயலவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் அசோஜன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதோடு தேர்தல் முடிவை மறந்துவிட்டு கட்சி நலன்களுக்காக தொடர்ந்து அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்.